தமிழகத்தில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு பாதுகாவலர்கள் மனிதநேய மக்கள் கட்சியும் இந்திய முஸ்லிம் லீக் தான் சொல்றாங்க. இதுல தமிழ் மாநில முஸ்லிம் லீக் வரவே இல்லையா? ஒண்ணு நீங்க இதுல புரியணும். அப்படிதான் சார், நீங்க தான் புதுசா சொல்றீங்க. இல்ல அப்ப நீங்க தமிழகத்தினுடைய வரலாறு தெரியாம பேசுறீங்க. அப்படி இல்ல, இப்போதைய சூழ்நிலை இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். முஸ்லிம் கிட்ட இருக்குது அதுதான். இல்ல, நான் அதை உங்களுக்கு தெளிவாக விளக்க ஆசைப்படுறேன். இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த மனிதநேய மக்கள் கட்சி 1998 குண்டு வெடிப்புல, கோவை குண்டு வெடிப்பு, ஆமா, அதுக்கு பின்னால அதுல இருந்து அப்ரூவராக மாறி வெளியே வந்தவர்கள், அதை போல தடை செய்யப்பட்ட இயக்கங்கள்ல இருந்து வெளியே வந்தவங்க தனித்தனியாக குழுவாக இஸ்லாமுக்காக இஸ்லாமிய மக்களுக்காக நாங்கள் செயல்படுகிறோம் என்று சொல்லி இஸ்லாமிய மக்கள் மத்தியிலேயே பிரிவினையை உருவாக்கி இருக்கிறார்கள், பிரிவினையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அங்கெங்கே ஒரு 10 பேர் 20 பேர் ஒன்னா சேர்ந்து பஞ்சாயத்து படுவடி பண்ணிக்கிட்டு நாங்கள் தான் இஸ்லாமிக்கு லீடர்கள், நாங்கள் தான் இஸ்லாமிய தலைவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்களே தவிர உண்மையிலேயே முகமது நபி அவர்களுடைய வழிவந்தவர்களாக சுன்னத்துல் ஜமாத்தாக இருப்பது தமிழ் மாநில முஸ்லீம் லீக் என்பதை அனைவரும் உணர்வார்கள். என்னுடைய சுற்றுப்பயணம் அதை உங்களுக்கு உணர்த்தும். 2026 என்பது உங்களுக்கு அதிமுகவினுடைய வெற்றி பெற்ற பின்னால் இதையே நீங்கள் சொல்வீர்கள் என்று நான் நம்புகிறேன்.